இன்னைக்கான இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப இருக்கிற காலத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு அந்த ஸ்டாக் மூலமா வருமானம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு டிவிடெண்டும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது போக பைபேக்கும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். ஸோ இதை தவிர ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு சில ஷேர்ஸ்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஸோ இப்போ இதை தவிர வேற என்ன பெனிஃபிட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வாங்கின ஷேர்ஸுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, டைட்டன் ஷேர்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க ஒரு டைட்டன் வாட்ச் ஷாப் போறீங்க, அங்க ஒரு வாட்சை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதோட ரேட் உங்களுக்கு 1000 rupees வருது. ஸோ நீங்க அப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இதே மாதிரி ரிலாக்ஸோ இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பேட்டா ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ரேமண்ட் ஷேர்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன்ல பார்த்தா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஹாக்கின்ஸ்ல 20% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. HCLல 25%. ட்ரைடென்ட்ல நீங்க ஷேர் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. பாம்பே டையிங்ல நீங்க ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஷேர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல 25% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பர்கர் கிங்லயும் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம மெட்ரோ ஷேர் நீங்க வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போ உத்தம் சுகர்ல அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க 1 kg சுகர் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோட்டல் சர்வீசஸ்ல நீங்க ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தாஜ் விவாந்தா, ஜிஞ்சர், ஸோ இந்த ஹோட்டல்ல எல்லாம் உங்களுக்கு இந்த 25% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் அண்ட் பிராண்ட் ஏஷியா இதுல உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆஃபர் அண்ட் வேலிடிட்டி இது பார்த்தோம்னா ஷேர் ஹோல்டரோட மெயில் ஐடிக்கு எவ்ரி இயர் அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ நம்ம அந்த மெயில் ஐடியை செக் பண்ணிட்டு ஸோ நம்ம டைட்டன்ல ஷேர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு உங்க மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ நீங்க அதை செக் பண்ணிட்டு இந்த டிஸ்கவுண்ட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட அட்வான்டேஜஸ் நம்ம பார்த்தோம்னா, ஸோ இது ஷேர் ஹோல்டருக்கு ஓனர்ஷிப் அண்ட் டிஸ்கவுண்டா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங் மாதிரி இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சில கம்பெனில அவங்க எவ்வளவு ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட ஹோல்டிங் பொறுத்து அவங்களோட டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ ஒரு ஷேர்ஸை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது 1% இருந்தாலும் இந்த டிஸ்கவுண்ட்டை கொடுக்கறதா இவங்க சொல்லியிருக்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம்னா, ஒரு சில கம்பெனி அவங்களோட டிஸ்கவுண்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஒரு குறைந்தபட்ச காலத்திற்கு அவங்களோட ஷேர்ஸை வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேர் ஹோல்டரு எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுல கொடுக்குற டிஸ்கவுண்ட் மூலமா இவங்க பயனடையலாம். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்ம ஒரு ஷேர்ஸை மட்டும் வாங்குறோம் அப்படிங்கிறது இல்லாம அதுல நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படின்னா ஸோ இது ரொம்பவே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நீங்க தாஜ் விவாந்தா ஷேர் வாங்கியிருக்கீங்க, இப்போ நீங்க அந்த ஹோட்டலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க உங்களோட செலவு ஒரு 6000 வருது. ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் மட்டும் நீங்க கொடுத்தா போதும். ஸோ ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அதுக்கான நம்ம பிரைஸ் தென் டிவிடெண்ட் அது மட்டும் இல்லாம ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷேர் ஹோல்டருக்கு இந்த டிஸ்கவுண்ட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். நீங்க இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. பிளஸ் இன்வெஸ்ட் பண்ண ஹெல்ப்பும் பண்ணுவாங்க.